நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு குட்டி இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சிறந்தாழ்ந்த ஒரு சாரி தான் கேட்டுக்கிறேன். இந்த ரொம்ப முகூர்த்த நாளுங்கிறதுனால எங்களுக்கு நோ ஹோட்டல்ஸ் நோ பிளேசஸ், கொஞ்சம் மன்னிச்சு போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து டேக்குக்கும் எங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஒரு வார்த்தைலாம் வரல, ஒரு பெரிய லெஜெண்ட் வந்து அவங்க கூட சைன் பண்ணிட்டோம், அஃபிஷியலாக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம், ப்ரெஸ்ஸுக்கு வந்து சொல்கிறோம், அட்ரஸ் பண்ண போகிறோம். நிறைய பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்கீங்க, முக்கியமாக பத்திரிகையாளர்கள். எப்பயுமே எங்கள் கம்பெனி சின்ன லெவல்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. பத்திரிகையாளர்கள் இல்லை அப்படின்னா எங்கள் பிராண்ட் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் டேக்கோட இருக்கிற எங்கள் அசோசியேட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, நலம் விரும்பிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் அந்த ஈவெண்ட் இல்லாமல் எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம கேட்க போகிறோம், சொல்ல போகிறாங்க. எங்கள் அசோசியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நடக்க போகுது எல்லாத்தையுமே சொல்ல போகிறோம். எல்லாரும் இருந்து வெளியில் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் தயவுசெய்து அதை யூஸ் பண்ணுங்கள். டின்னர் வரையும் சாப்பிட்டுட்டு போகணும். எல்லாருக்கும் தேங்க்யூ, நன்றி. பெரிய கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்விக்கு எனக்கு கண்டிப்பாக பதில் தெரியல மேடம். செய்கிற வேலையை ஹானஸ்டியாகவும் ரொம்ப சின்சியராகவும் செய்யணும். கஸ்டமரை கடவுளுக்கு மேலே மதிக்கணும். நான் கும்பிடுற கடவுளை விட அதிகமாக கஸ்டமரை வேல்யூ பண்ணுறோம். எங்கள் கூட வர்ற எல்லா அசோசியேட்ஸு, வெண்டார்ஸ், எங்கள் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அடமான வச்சாலும் செஞ்சிடறோம். எங்கள் டீமுக்கும் அதை வந்து எஜுகேட் பண்ணிடுறோம். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க, நான் எந்த அளவுக்கு சர்வீஸ் என் கஸ்டமருக்கு பண்ணுவனோ அதே வேல்யூ என் கம்பெனியில் கடைசி லெவல் ஆஃபீஸர்ஸ்ட்டு கூட அதை நான் வந்து எடுத்துட்டு போயிருக்கோம். அதுதான் மேபி காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். ஒரு சில கேள்விகள் இது ரேபிட் ஃபயர், ஆனால் நீங்க வந்து உங்களுடைய பதில் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வீடு அப்படிங்கிறது அசெட்டா இமோஷனா? ஃபர்ஸ்ட் எமோஷன் தாங்க. நம்ம எப்படிதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலின்னு நினைக்கும் போது நம்ம குழந்தைங்க, நம்ம மனைவி, பேரண்ட்ஸ், நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் இருக்கிற நம்ம உலகத்துல வெளியில எவ்வளோ போட்டி இருந்தாலும், பொறாமை இருந்தாலும், எவ்வளோ பெரிய உழைப்பு இருந்தாலும், வீடுன்னு நினைக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வந்துடும். வீட்டோட வேல்யூ நம்ம கோவிட் டைம்ல எல்லாருமே பார்த்துருப்போம். அது வரையும் வீட்டுக்கு வந்து இவ்வளவு வேல்யூ இல்லை. எங்க கம்பெனியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2020 எங்க கம்பெனி ரெண்டா பிரிக்க முடியுங்க. 2020க்கு முன்னாடி டேக்கு, 2020க்கு அப்புறம் டேக்குன்னு. சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த தகுதி இருக்காலாம் தெரியல. இவ்வளவு பெரிய கம்பெனி ஆனதுக்கு காரணம் வந்து எங்க கஸ்டமர்ஸ் கொடுத்த சப்போர்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய லேண்ட் ஓனர்ஸ், லெண்டர்ஸ் எல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் இப்ப எமோஷனலா இருக்கேன். மேபி கமர்ஷியலாவோ ஒரு பணமாவோ இல்லை, எமோஷன் ஃபர்ஸ்ட். ஆப்வியஸா நோ டவுட், இந்த தொழிலை நம்ம கண்டுபிடிக்கல, இந்த ஜெனரேஷன் கண்டுபிடிக்கல. காலங்காலமா சொத்து வாங்கணுங்கிறது நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்கறது தான். நான் எப்பயுமே எல்லாத்தையும் சொல்ல, யாரை பார்த்தாலும் சொல்லுவேன், இப்போ காசு உங்கள்கிட்ட பணம் கம்மியா இருக்கா, நகை வாங்கி வைங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி எவ்வளோ. எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கு, என் சிஸ்டர் மேரேஜுக்கு ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா 3000 4000 ருபீஸ். ஒரு 15 years பேக், 17 years பேக். இன்னைக்கு பாருங்க 1 லட்சம் ரூபாய் வரும். 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க இப்போ பணம் கம்மியா இருந்தா நகை வாங்குங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு, நம்மளால அந்த இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா தயவு செய்து வாயை கட்டி வயிற்று கட்டி நம்ம நிறைய சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ரசசாதம் சாப்பிட்டு கூட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்கன்னு சொல்லுவேன். யாரை பார்த்தாலும். நேற்று கூட எங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தாங்க, நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து மாசம் 20 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருங்க, நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களை காப்பாற்றிடணும்னு சொல்லியிருக்கேன். அவங்க இம்மிடியேட்டா நீங்க என்கிட்ட வாங்குங்கன்னு நான் சொல்லல, எங்கேயாவது ப்ராப்பர்ட்டி வாங்குங்கன்னு சொன்னேன். கடைசியா பை காட் கிரேஸ் என்கிட்டயே வீடு வாங்கிட்டேன். ஐடியா கொடுத்ததே நீங்க தானே சார். ட்ரஸ்ட் பண்ண முடியும்ல. சோ நீங்க வந்து இமோஷனலா வாங்குவீங்க, ஆனா ஃபியூச்சர்ல அது ஒரு அசெட்டா மாறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே உண்மைதான். ஓகே. ஒரு initially I'm also doing another project and they're supporting that project with Vineet Rajendra.
இவங்க பேர் பற்றி கேட்கும்போது எல்லாருக்கும் என்னென்ன சொன்னாங்க, அமேசிங் பீப்புள். And we did the research also. And I'm also construct schools and one of the construction building. So I'm a student because we have to know when we expand. I'm an educationalist now. They've been asking either everybody. I started as a musician for simple arms and now a keyboard player, composer, and come from Chennai to Mumbai to UK to US to Dubai. So I'm very thrilled to see your projects and inspiring. Thank you so much. Beautiful. As always, a man of few words. If the monitors கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிடுங்க because feedback வருது. Thank you. சார், உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜர்னி பத்தி கொஞ்சம் சொன்னீங்க. உங்களுடைய பர்சனல் ஜர்னி பத்தி 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லிக்கலாம். ஐடியல் ஹோம், ஒரு ட்ரீம் ஹோம்னா what does it mean according to you? வீடுன்றது தமிழ்நாட்டில் சென்னையில் கல்யாணம் போட்டேன். I had opportunities to settle down in UK, US, UAE, but on the language, my friends, the Tamil. So என் வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்றீங்க, இந்த லொகேஷனில் இருக்கீங்க, நீங்கள் இன்னும் நீ அங்கே போயிடலாம், வேஸ்ட் கார்டு போகலாம். But I think it's memories, it's relationships. There's a give and take both. லைஃப் லெசன் சார், உங்களுடைய ரூட்ஸை நீங்கள் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது. நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சீங்களோ உங்களுடைய ஆரம்ப புள்ளிக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. So far so good. I'm sure it will remain so, sir. எனக்கு நிஜமாவே நான் சொல்றேன், நீங்க வந்து ரஹ்மான் சார் ஒரு பிராண்ட் அம்பாசடரா அவரோட கொலாபரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட். Why ரஹ்மான் சார்? இந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? லாஸ்ட் 3 மாசமா என் மனசுக்குள்ளாரையும் பாலா மனசுக்குள்ளாரையும் எங்க ஃபேமிலிக்குள்ளார இது பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க எங்க சைஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். இப்போ நீங்க பாத்தீங்க இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்போது நாங்க எங்க பிராண்டோட நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பிராண்ட் அம்பாசிடர் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாமர் வேணும் நாங்கள் நினைச்சதில்லை. ஏன்னா வீடு தான் மெயின், ப்ராஜெக்ட் தான் மெயின், அடுத்து தான் பிராண்டு மார்க்கெட்டிங் எனி அவங்க பார்க்க வைக்கிறது தான் நம்ம எல்லாம் பண்றோம். ஒரு 2-3 மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 செகண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த கேள்வி. ஏன் அப்படின்னு, ஒரு 2 மாசமா நான் தூங்கும் போது டிராவல் பண்ணும்போது இதே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். கடவுள் நம்மளை எப்படிலாம் நல்ல மனுஷங்களை சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹியூமன் பீயிங் மனுஷங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு நல்ல சோல், ஒரு டிவைன் சோல், மனசுல இருக்கிறத பேசுறவங்க, ஆல்வேஸ் ஹம்பிள். நிறைய விஷயம் எங்களோட அந்த வேல்யூஸ், சாரோட வேல்யூஸ் வந்து ஒத்து போச்சு. மெயின் அதுதான். கமர்ஷியல்ஸ் அடுத்து அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்கிட்ட என்ன டேர்ம்ஸ் கூட பேசல. இந்த ஸ்டேஜ் வந்து உட்காந்துட்டாங்க. ஹானஸ்டி தப்புன்னு உண்மையை சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க மனசுல இருக்கிறது பேசுறீங்களா? இது நிறைய விஷயம் கனெக்ட் ஆச்சு பாவம். ஆக்சுவலி நானும் பாலாவும் மேபி லவர்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வயசு வந்திருக்காங்களான்னு தெரியல, நான் எப்படி டேக்க நினைக்கணும், எனக்கு அப்புறம் அவன் தான் டேக் அவ்வளோ நேசிக்கிறான். அந்த மாதிரி என் பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு ரொம்ப ஒரு 4 வீடு என்னோட வருஷம் டர்னோவர் 7-8 crores 10 crores இருக்கும்போது என் கூட வந்தாரு. இன்னைக்கு இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் 1000 crores டச் பண்ணுறோம் சேல்ஸ். நீங்க அது இந்த மாதிரி நிறைய நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் அந்த நல்ல சோல் வேணும்னு நாங்க நினைச்சோம். பிராண்ட் ஃபேஸ் வேணும்னு நாங்க நினைக்கிறேன் எங்க பிராண்ட். அப்புறம் இன்னொன்று ரொம்ப ஒரு பர்சனலா இருக்கும். நான் 2-3 டைம் மீட் பண்ணேன்,
பேசலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு நான் 6th படிக்கும்போது எங்க அம்மா தவறிட்டாங்க. 10th வரையும் படிக்க முடிஞ்சது. திருப்பி சென்னைக்கு வேலைக்கு வர வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் பார்ட் டைம் படித்தேன். என்னோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் நான் 15 வயசுல வேலை ஸ்டார்ட் பண்ணேன். நான் சாரோட பேட்டி பார்த்தேன். அவங்க 13 வயசுல வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் ஒரு கோட் இருக்கு. 10,000 hours யார் ஒருத்தங்க வேலையை மட்டும் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில மாஸ்டர் ஆயிடுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற லெஜெண்ட் அவங்க ஒரு 10-12 இயர்ஸ் ஒர்க் பண்ணதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா கொண்டாடப்படுற ஒரு 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 மியூசிக் டைரக்டரா இருக்காங்க. ஒவ்வொரு யோசிக்கூடாது. ஓரளவுக்கு பண்ணலாம். இந்த see the future. இப்போ வந்து தமிழ்நாடு let's say that is the second richest state and is into infrastructure. I feel partnering into much more bigger projects later. I am also interested in architecture. We have a farm. I love the peace garden on container which probably India's first container studio. I open something called the Cafe Music Institute. And hopefully you're planning a big school, like redefining education, music education. When I looked at them, I said, I want to ask all those questions. In the port, every management, every faster one. So it's not just I'm a bachelor, and I'm very involved and interested in expanding my educational systems also. And still, Tamil Nadu, we don't have India is not, we don't have entertainment proper infrastructure for theatre. And in the last thing we can only do with partnership. Hopefully. The best of it. The best. உங்களுடைய பேஷன், உங்களுடைய